Question number 3. Sketch the graph y equal to sin 1 by 3x for 0 less than or equal to x less than or equal to 6 pi. ஸோ இதோட கிராஃப் நம்ம மார்க் பண்ணணும். y equal to sin 1 by 3x இருக்குல்ல, இதோட கிராஃப் மார்க் பண்ணணும். இந்த இன்டர்வல் பிட்வீன் 0லேருந்து 6 pi வரைக்கும், 0லேருந்து 6 pi வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எடுத்து இதோட கிராஃப் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூஸ் என்ன பண்ணணும், கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி 0லேருந்து 6 pi வரைக்கும் எடுக்கணும். ஸோ 0ல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் 0, லாஸ்ட்டில் 6 pi. ஸோ நடுவில் என்ன பண்ணோம், 0, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் 1 pi, 2 pi, 3 pi, 4 pi, 5 pi, லாஸ்ட்டில் 6 pi. ஓகே, இந்த வேல்யூஸை எக்ஸுக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஆன்சர் என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தான் ஒய்யோட வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு அதில் கிராஃப் மார்க் பண்ணலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுனா ஒய் ஈக்குவல் டு சைன் 1 by 3x, எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 by 3 இன்ட்டு சைன் 1 by 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 0. ஸோ 0 into 1 by 3 is 0. சைன் 0ஓட வேல்யூ 0. ஸோ எக்ஸ் இருக்கிற 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வேல்யூ என்ன ஆச்சு, 0ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல பை பை 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் 1 by 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல பை. ஸோ சைன் பை பை 3, பை பை 3னா இஸ் 60ன்னு அர்த்தம். 60, அப்போ சைன் 60ஓட வேல்யூஸ் √3/2. ஸோ ரெண்டாவது வேல்யூ என்ன, பை இருக்கிற எக்ஸ் இருக்கிற இடத்துல பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இட் இஸ் √3/2ன்னு வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், y equal to sin 1 by 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் sin 2π/3ன்னு வந்துடும். ஸோ sin 2π/3ஓட வேல்யூஸ் √3/2. ஸோ அப்போ sin 2π வேல்யூ √3/2ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் sin 1 by 3 இன்ட்டு 3 pi. ஸோ இந்த 3யும் sin 3π/3 ஸோ இந்த 3யும் இந்த 3 கேன்சல் ஆகிட்டு வெறும் sin πன்னு வரும். sin πயோட வேல்யூ 0. ஸோ sin 3 பைன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் என்னது, 0ன்னு வருது, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 4 பைன்னு அப்ளை பண்ணோம். sin 1 by 3 இன்ட்டு 4 pi, தட் இஸ் sin 4π/3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த 4π/3ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ 4π/3க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், π + π/3ன்னு போடலாம். இது எப்படி வந்ததுன்னா, இப்போ நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 pi இன்ட்டு 3 இன்ட்டு பை 3 pi, 3 pi + π 4 பைன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே 4π/3க்கு பதில் π + π/3ன்னு போடலாம். ஸோ இது ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது. sin π + θ ஈக்குவல் டு -sin θன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? ஸோ அதனால் sin π + π/3க்கு பதில் என்ன பண்ணலாம், -sin π/3ன்னு எழுதலாம். ஸோ sin π/3ஓட வேல்யூ, தட் இஸ் sin 60ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், √3/2. ஸோ அப்போ இது என்னாகும், -√3/2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி y equal to sin 1 by 3 இன்ட்டு 4 pi போட்டோம். நெக்ஸ்ட் 5 pi. ஸோ 1 by 3 இன்ட்டு 5 pi, தட் இஸ் sin 5π/3. அப்போ இதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, 5π/3க்கு பதில் என்ன பண்ணலாம், நம்ம sin 2π - π/3ன்னு போடலாம். இப்போ இங்கேயே மைனஸ் போடுறோன்னா, இப்போ நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2π இன்ட்டு 3, தட் இஸ் 6 பைன்னு வந்துடுமா. 2 3 6, 6π, 6π - π 5 பைன்னு வரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஓகே, லாஸ்ட் இதில் ஆட் பண்ணால் தான் ஆன்சர் 4 பைன்னு வரும். ஸோ இதில் மைனஸ் பண்ணால் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். ஸோ sin 2π, இதுக்கு பதில் θன்னு எடுத்துட்டோம்னா sin 2π - θ ஈக்குவல் டு -sin θ. அது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதனால் sin 2π - π/3க்கு பதில் என்ன பண்ணலாம், -sin π/3ன்னு போடலாம். sin π/3ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம், √3/2ன்னு. ஸோ அப்போ -√3/2. ஸோ இதுக்கு பதில் என்ன பண்ணோம், -2√3/2. அப்போ நெக்ஸ்ட் 6 பைன்னு போடும். sin 1 by 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 pi. ஸோ 3 1s are 3, 3 2s are 6, தட் இஸ் sin 2πன்னு வரும். sin 2πயோட வேல்யூ 0. அப்போ இதோட வேல்யூ என்ன, -√3/2. இதோட வேல்யூஸ் -√3/2. இதோட வேல்யூ என்னது, 0. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸோட வேல்யூ 0, ஒயோட வேல்யூ 0. எக்ஸோட வேல்யூ π, √3/2. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் பிளாட் பண்ணணும். ஸோ கிராஃப் பிளாட் பண்ணும்போது, ஸோ இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு 0 இட்ஸ் சென்டரில் 0 எடுத்துகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம என்ன இந்த லிமிட் எடுத்தோமோ இந்த வேல்யூஸை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். π, 2π, 3π, 4π, 5π, 6π. ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன வேல்யூஸ் வந்திருக்கு ஆன்சரு, ஒன்று √3/2ன்னு வந்திருக்கு, இன்னொன்று -√3/2. இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஒய்யோட வேல்யூ வந்திருக்கு. ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போதும். ஒய் இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம், பாசிட்டிவில் √3/2, நெகட்டிவில் -√3/2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, 0,0, தட் இஸ் 0,0ன்றது இந்த பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன, π, √3/2, தட் இஸ் π, √3/2 இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் 2π, √3/2. நெக்ஸ்ட் என்ன ஆகும், 3π, 0. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்லேயே மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 4π, -√3/2.
5 pi comma minus root 3 by 2. Next 6 pi comma 0. அப்போ நீங்கள் இந்த கிராஃபை மார்க் பண்ணினா இந்த மாதிரி curve வரும். So it is a graph. Question number 4. Find the values of sin inverse of sin 2 pi by 3. ஸோ இதோட வேல்யூ என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ டேரெக்டாக 2 pi by 3ன்னு ஆன்சர்ஸ் போட முடியாது. ரீசன் என்னென்னா சைனோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் வேல்யூ. ஓகேவா? அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன், 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ சைனோட வேல்யூ என்ன இருக்குன்னா -1லேருந்து +1 வரைக்கும் தான் அதோட மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? சைனோட வேல்யூஸ் -1லேருந்து +1 வரைக்கும் தான். அப்போ அதோட வேல்யூ என்னன்றது நான் வச்சுக்கோங்க, -π/2லேருந்து +π/2 வரைக்கும் தான் அதோட மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது -π/2னா இட்ஸ் -90லேருந்து +90. ஏன் இங்கே -1 +1 -π/2 +π/2ன்னு போடுறோம் அப்படின்னா சைனோட மேக்ஸிமம் வேல்யூ +1, மினிமம் வேல்யூஸ் -1. இதுக்கு மேலே அது வேல்யூஸே கிடையாது. ஸோ இது ஏன் π/2 -π/2ன்னு போடுறோம்? π/2னா இஸ் கால்ட் அஸ் 90. ஸோ sin 90யோட வேல்யூ தான் என்ன வரும், 1ன்னு வரும். ஸோ அதான் அது மேக்ஸிமம் வேல்யூ 90 π/2ன்னு போட்டிருக்கோம். மினிமம் வேல்யூ -π/2, தட் இஸ் -90. -90யோட வேல்யூ இஸ் -1. ஸோ இந்த வேல்யூஸும் நம்ம வச்சுக்கணும். சைனுக்கு -1லேருந்து +1 அண்ட் இந்த வேல்யூஸும் நம்ம வச்சுக்கணும், -π/2லேருந்து +π/2. ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம செக் பண்ணணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, sin inverse of sin 2 pi by 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 pi by 3 இங்கே கொடுத்துருக்க வேல்யூ இருக்குல்ல, இந்த ரேடியன் வேல்யூ இந்த இன்டர்வலுக்குள்ளே தான் இருக்கணும். அதாவது -90லேருந்து +90க்குள்ளே தான் அந்த வேல்யூஸ் இருக்கணும். இல்லைன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ முதல்ல அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா 2 pi by 3 அப்படின்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட் இதோட வேல்யூ என்னன்றது கண்டுபிடிப்போம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா 2 pi by 3 2 இந்த பைக்கு பதில் 180ன்னு போடுங்க. பை இஸ் கால்ட் அஸ் 180. ஸோ பைக்கு பதில் 180ன்னு போட்டிங்கன்னா அந்த வேல்யூ என்னன்றது நம்ம தெரிஞ்சிடும். ஸோ 2 அப்படியே எழுதிக்கும், பைக்கு பதில் 180ன்னு போடுறோம் by 3. ஸோ இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 60s are 180. ஓகே, 3 1s are 3, 3 60s are 180. இப்போ 2 × 16s are 120ன்னு வருது. நான் இப்போ தான் சொன்னேன் சைனோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது, -90லேருந்து +90 கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் என்ன, 120 இந்த இன்டர்வலுக்குள்ளே இல்லை. -90லேருந்து +90க்குள்ளே 120 கிடையாது. 120 90க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இன்டர்வல் இல்லை. அப்போ அந்த மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இந்த இங்கே எழுதிருக்க பாருங்க, 2 pi by 3 is does not belongs to -π/2 வந்து +π/2. அந்த இன்டர்வலுக்குள்ளே அந்த 2 pi by 3 இல்லை. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணி மாற்றிடணும். அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா 2 pi by 3க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், π - π/3ன்னு போடலாம். இது எப்படி வந்தது அப்படின்னா இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 × π 3π, 3π - π 2πன்னு வந்துடும். ஓகேவா? இதே வேல்யூ வரும். ஸோ அதனால் இதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா π - π/3ன்னு போடுறோம். ஓகே, ஸோ இது ஃபார்முலா இருக்குது, sin π - θ ஈக்குவல் டு sin θன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதனால் sin π - π/3க்கு பதில் என்ன பண்ணலாம், இது π இது θ நம்ம வச்சுக்கோங்க. sin π - θ ஈக்குவல் டு sin θ. ஸோ அதனால் sin π - π/3க்கு பதில் என்ன பண்ணலாம், sin π/3ன்னு போடலாம். இப்போ இதையும் நீங்கள் திருப்பியும் செக் பண்ணணும். π/3னா என்னென்னா 60ன்னு அர்த்தம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேன், 180 பைக்கு பதில் என்ன பண்ணுங்கள் 180ன்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ 180 by 3ன்னு போடுவீங்களா, 180 by 3னா 3 1s are 3, 3 60s are, அப்போ 16 வருது. 16ன்றது இந்த இன்டர்வலுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் இந்த இன்டர்வலுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த இன்டர்வல் என்ன, -90லேருந்து +90, -90லேருந்து +90க்குள்ளே தானே 60 இருக்குது. ஸோ ஆன்சர் அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த sin inverse சைனும் கேன்சல் ஆகிரும். இந்த π/3 மட்டும் எழுதினா போதும். தட் இஸ் π/3 இஸ் பிலாங்ஸ் டு -π/2லேருந்து +π/2. அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சர் அந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. Subdivision of 2. Sin inverse of sin 5 pi by 4. ஸோ இதுவும் அதே மாதிரி முதல்ல இதை செக் பண்ணணும். இந்த இன்டர்வல் அந்த ஃபைண்ட் அவுட் கொடுத்துருக்க அந்த ரேடியன் வேல்யூ அந்த இன்டர்வல்குள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணுறது, 5 pi by 4 ஈக்குவல் டு 5 இன்ட்டு பைக்கு பதில் 180 by 4. ஸோ நம்ம இதுவும் கேன்சல் பண்ணணும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணணும். 4 1s are 4, 4 45s are 180. அப்போ 45 × 5 இஸ் 225ன்னு வருது. பட் நம்ம சைனோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது, -90லேருந்து +90க்குள்ளே தான் சைனோட மேக்ஸிமம் வேல்யூ. ஆனால் நம்மளுக்கு வர ஆன்சர் என்னது 225, இதோட கிரேட்டர் நம்பர். ஸோ அப்போ இந்த நம்பர் என்ன, இந்த ரேடியன் இந்த இன்டர்வலில் இல்லை. ஸோ அதுதான் இது எழுதியிருக்கோம். 5 pi by 4 இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு -π/2லேருந்து +π/2. அந்த இன்டர்வல் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறது, 5 pi by 4க்கு பதில் என்ன பண்ணலாம்னா 5 + π/4ன்னு எழுதலாம். இதோட வேல்யூ எப்படி வந்ததுன்னா இப்போ நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 × π 4π, 4π + π என்னது 5 pi by 4. இந்த வேல்யூ அப்படியே வந்துடும். ஸோ அதனால் இதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ தான் இதை ஆன்சர்ஸும் மாற்ற முடியும். அப்போ இதை பாருங்கள், இது sin π இது θ அப்படின்னு நம்ம வச்சுக்கோ. ஸோ sin π + θ ஈக்குவல் டு -sin θன்னு எழுதலாம். sin - θன்னு எழுதலாம்.
ஓகே sin pi plus theta equal to sin minus theta எழுதலாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் sin இந்த தீட்டாக்கு பதில் pi by 4 அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ sin minus pi by 4 எழுதலாம். அப்போ என்னாகும் இந்த sin இன்வெர்ஸும் சைனை கேன்சல் ஆகும், வெறும் minus pi by 4 வரும். இப்போ நீங்கள் இதோட ஆன்சர் மட்டும் எழுதக்கூடாது, இது கரெக்டாக இருக்குது இந்த இன்டர்வலில் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது? பைக்கு பதில் 180 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ பைக்கு பதில் 180 சப்ஸ்டியூட் பண்ணால் 180 by 4 வரும். 180 by 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 45. ஸோ 45 இந்த இன்டர்வலுக்குள்ளே தானே இருக்குது. இந்த இன்டர்வல் என்ன இருக்குது? -90லேருந்து +90க்குள்ளே தான், அதுக்குள்ளே தானே 45 இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ -5 by 4 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் x டஸ் sin x equal to sin inverse of x? அதாவது sin xோட வேல்யூ அதோட இன்வெர்ஸ் வேல்யூ எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், y equal to sin inverse of x அப்படின்னு எடுத்துக்கோம். y equal to sin inverse of x அப்படின்னு எடுத்துக்கோம். இதுக்கு பதில் yன்னு எடுத்துக்கோம். y equal to sin inverse of x. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், when y equal to 0, y இருக்க இடத்துல நம்ம 0ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், என்ன ஆன்சர் வருதுன்ற செக் பண்ணோம். ஸோ y இருக்க இடத்துல 0ன்னு போட்டிங்கன்னா என்னாகும், when y equal to 0 that is implies that sin inverse of x, y இருக்க இடத்துல 0ன்னு போட்டுருக்கோம், that is sin inverse of x equal to 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ சைனோட வேல்யூ எப்போ 0 வரும், sin 0 is 0. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இதை எடுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ sin இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்துப்போம். sin x இருக்க இடத்துல ஓகே sin x equal to sin inverse of ஓகே sin x equal to sin inverse of x. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைனு இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், இந்த சைன் இந்த சைடு போகும்போது sin inverse of ஓகே sin inverse of xன்னு வந்துடும். ஓகே, எப்போ ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னென்னா நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும் அப்படின்றது தான் இதோட கொஸ்டின். sin x equal to sin inverse of x when x equal to என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சைனோட எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கணும், எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ 0னா sin 0 0. அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும், sin inverse of 0 இஸ் அதுவும் அதோட வேல்யூ என்னது 0 தான். அப்போ இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. அப்போ எப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங். டொமைன்னா என்ன அப்படின்னா f of x equal to sin inverse of x square plus 1 by 2x. டொமைன்னா என்னன்னா இங்கே இருக்க இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், தான் டொமைன். ஓகேவா? இந்த எக்ஸோட ரேஞ்ச் என்னவா இருக்கும், இந்த எக்ஸோட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் டொமைன். ஸோ f of x equal to கொடுத்துருக்க கொஸ்டின் sin inverse of x square plus 1 by 2x. இது கொடுத்துருக்க கொஸ்டின். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சைனோட மேக்ஸிமம் வேல்யூஸ் என்னது -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது. அப்போ சைனோட டொமைனு -1லேருந்து +1 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. we know that the domain of sin inverse of x is -1லேருந்து +1. சைனோட டொமைன் வேல்யூஸ் -1லேருந்து +1, அதுக்கு மேலே வேல்யூஸே கிடையாது. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் எடுத்துக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், இதோட எக்ஸ் வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துப்போம். x square plus 1 by 2x -1 is less than or equal to 1. ஏன் இங்கே less than or equal to இருக்குன்னா x square plus 1 by 2xன்றது சென்டர் வேல்யூ, -1லேருந்து +1க்குள்ளே தான் அந்த வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது less than or equal to -1, இங்கேயும் less than or equal to 1. -1லேருந்து +1க்குள்ளே அந்த வேல்யூஸ் அந்த சைனோட வேல்யூ இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோம். இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் இது மட்டும் எடுத்துக்கோம். கன்சிடர் -1 less than or equal to x square plus 1 by 2x. இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோம். இப்போ இதிலேருந்து இதோட வேல்யூஸ் என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ -1 இந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், +1 ஆயிரும். அப்போ இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ யூ டேக் திஸ் ஃபார் 0 அப்படின்னு போட்டுப்போம். -1 செட் போகும்போது +1 ஆயிரும். இந்த வேல்யூஸ் 0ன்னு போட்டுப்போம். இஸ் less than or equal to x square plus 1 by 2x. -1 செட் பண்ணும்போது +1 ஆயிடுச்சு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x into 1 are 2x by 2xன்னு வந்துடும். ஸோ x square plus 1 into 2x by 2x. இப்போது இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. தட் இஸ் x plus 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். a square plus 2ab plus b ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் அப்படியே வந்துடும். ஸோ அதனால் இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், x plus 1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு by 2x. இப்போ இந்த 2x இந்த சைடு இது போகும்போது என்ன ஆகும், 0 into 2x is 0. அப்போ x square plus 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than or equal to 0ன்னு வருதா. அப்போ அந்த கிரேட்டர் than or equal to பதில் ஈக்குவல்னு போட்டிருக்கோம். ரெண்டும் போட்டாலும் ஒன்று போடலாலும் ஒன்று, சரிங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்றது தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ x square plus 1 equal to 0. அப்போ x square plus 1 இந்த ஸ்கொயர் சைடு போகும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆகும். 0வோட ஸ்கொயர் ரூட் 0 தான். ஸோ x plus 1 equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, +1 சைடு போகும்போது -1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், -1 இருக்கும். எப்போ, when is greater than or equal to 0.
ஓகே எக்ஸோட வேல்யூ greater than or equal to 0 இருக்கும் and x ஓட வேல்யூ equal to -1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி செகண்ட் ஒன்று ஈக்குவேட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் கன்சிடர் x² + 1/2x is less than or equal to 1. இதுவும் அதே மாதிரி இந்த +1 இன்சைட் வரும்போது என்ன ஆகும் -1 ஆயிரும். இஸ் less than or equal to இங்கே இது இன்சைட் வரும்போது 0 வந்துடும். ஓகே ஸோ இப்போ இது அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 2x × 1 - 2x. ஸோ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஓகே a - b ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் x - 1 whole square by 2x is less than or equal to 0. இந்த 2x இன்சைட் வரும்போது 0 ஆயிரும். அப்போ என்ன ஆன்சர் x² - 1 whole square equal to 0. அப்போ x - 1 இந்த ஸ்கொயர் இன்சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிடும். தட் இஸ் x - 1 equal to 0. x equal to -1 இன்சைட் போகும்போது +1. அப்போ x ஓட வேல்யூ 1 and x less than 0. அப்போ என்ன மீனிங்கு டொமைன் வேல்யூ -1லேருந்து +1 இருக்கும். x ஓட வேல்யூ -1 ஃபர்ஸ்ட் ஒன்று வருது, செகண்ட் ஒன்று வருது x ஓட வேல்யூ +1. ஸோ அதான் சைனோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Next question number 2, subdivision of 2. g of x equal to 2 sin inverse of 2x minus 1 is minus 5/4. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே கொடுத்துருக்க இந்த வேல்யூ ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதனால் இது மட்டும் தான் எக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஸோ 2x - 1 is less than or equal to இந்த இடத்துல +1, இந்த இடத்துல என்ன பண்ணணும் -1 போடணும். இதை டேரெக்டாக நம்ம ஒரே இதில் ஃபைண்ட் அவுட் தனித்தனியாக எடுக்காமல் ஒரே இதில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே எப்படி பண்ணாலும் ஒன்று. ஓகேவா நம்ம இப்படியே பண்ணி டேரெக்டாக பண்ணுறோம். ஸோ இந்த -1 இன்சைட் போகும்போது என்ன ஆகும் +1 ஆயிரும். இந்த -1 ஆகுது இந்த சைடும் போகுது as well as இந்த சைடும் போகுது. ஸோ அப்போ -1 இந்த சைடு போகும்போது இது +1, அதே மாதிரி இந்த சைடு போகும்போது +1 நடக்குது. -1 இந்த -1 இன்சைட் போகும்போது +1, இந்த -1 இன்சைட் போகும்போது +1. ஸோ அப்போ 1 - 1 என்னது 0 இஸ் less than or equal to 2x is less than or equal to 1 + 1 equal to 2. ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 இந்த சைடு வருது, இது மல்டிப்ளைல இருக்க 2 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் டிவைடில் வரும். தட் இஸ் 0/2. அதே மாதிரி இந்த 2 இந்த சைடு வரும்போது 0 ரெண்டு சைடுமே வரும். ஏன்னா ரெண்டு சைடுமே இன்இக்வாலிட்டி இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த சைடும் 2 போகும், இந்த சைடும் 2 போகும். தட் இஸ் 0/2. இதுவும் என்ன ஆகும் 2/2 வரும். கேன்சல் ஆச்சுன்னா 0 இஸ் less than or equal to x less than or equal to 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது இதோட மீனிங். ஓகேவா கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin inverse of sin 5/9 cos π/9 plus cos π/9 sin π/9. ஸோ இதோட வேல்யூ என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது சரியா. ஸோ இது ஃபார்முலா இருக்குது sin a cos b plus cos a sin b அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு பதில் அப்ளை பண்ண போகிறோம். sin a cos b plus cos a sin b பதில் sin a plus b இது அதோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுதான் a இது b அப்படின்னு எடுத்துக்கணும். ஏக்கு பதில் 5/9 பிக்கு பதில் π/9. அப்போ தான் sin a இது a cos b ப்ளஸ் cos a sin bன்னு வரும். ஸோ அப்போ இது a இது bன்னு எடுத்தோம்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ sin a ப்ளஸ் பிக்கு பதில் என்ன பண்ணோம் ஏக்கு பதில் 5π/9 பிக்கு பதில் π/9. ஸோ sin 5π/9 ப்ளஸ் π/9 எழுதுறோம். இது டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ நியூமினேட்டரை ஆட் பண்ணணும். 5π + π என்னது 6π. இங்கே எதுவுமே இல்லை 1ன்னு கொண்டோம். ஸோ 5π + 1π = 6π. 6π π/9 வரும். ஸோ நீங்கள் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6 3 3s are 9. ஸோ 2π/3ன்னு வந்துடும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ என்ன இருக்கணும் அந்த இன்டர்வலுக்கு சைனுக்குன்னா அந்த -π/2லேருந்து +π/2 அந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு இது இன்டர்வலில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணுறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2π/3ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2πக்கு பதில் என்ன பண்ணணும் 180 போடணும் /3. ஸோ 3 1s are 3 3 60s are 180. தட் இஸ் 2 × 60s are 120. 120ன்றது இந்த இன்டர்வலில் இல்லை. ஏன் பிகாஸ் இந்த இன்டர்வல் சைனோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது -90லேருந்து +90க்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம வந்திருக்க ஆன்சர் என்னது 120ன்னு வந்திருக்கு. அப்போ அந்த இன்டர்வல் இல்லை. இப்போ இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணணும் இந்த 2π/3 சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறது 2π/3க்கு பதில் என்ன பண்ணலாம் π - π/3 போடலாம். ஆக்சுவலாக இது எப்படி வந்ததுன்னா இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். π × 3 தட் இஸ் 3π - π/3ன்னு வரும். தட் இஸ் 3π - π என்னது 2π தட் இஸ் 2π/3 வரும். ஸோ அதனால் இதுக்கு பதில் என்ன பண்ணலாம் இதோட வேல்யூ போடலாம் π - π/3. அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது sin π - θ ஈக்குவல் டு sin π - θ ஈக்குவல் டு sin θ. அப்போ sin π - π/3க்கு பதில் என்ன பண்ணலாம் sin π/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ சைன் இன்வர்ஸும் இந்த சைனும் கேன்சல் ஆகும். வெறும் π/3 மட்டும் வரும். நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சர் என்ன வரணும் இந்த இன்டர்வலுக்குள்ளே வரணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும்னு தெரியும். ஸோ பைக்கு பதில் 180 போட்டிங்கன்னா என்ன ஆகும் தட் இஸ் 180/3ன்னு வரும். 180/3னா கேன்சல் பண்ணிங்கன்னா 60 இந்த இன்டர்வலுக்குள்ளே தானே இருக்குது. தட் இஸ் -90லேருந்து +90 கூட தான் அதோட வேல்யூ. அப்போ 60ன்றது அந்த இன்டர்வலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் கரெக்ட்.
இல்லை அந்த இன்டர்வல்குள்ளே வரல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம போகலாம்.